தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சாலையை கடக்க முயன்ற முதியவர் வேன் மோதி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சாலையை கடக்க முயன்ற முதியவர் வேன் மோதி உயிரிழந்திருக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், என்ன நடந்தது? முழு விவரம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் தான் கடலூர் மாவட்டத்திலேயே அதிகமான விபத்துகள் நடைபெறுகிறது. குறிப்பாக தற்போது கழுத்தூர் பகுதியில் அண்ணாமலை என்ற முதியவர் சாலையை கடக்க முயற்சித்த போது அவர் மீது வேன் மோதியுள்ளது. இதில் அவர் உயிரிழந்திருக்கிறார். சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனை கண்டித்தும் தொடர் விபத்தை தடுக்க வலியுறுத்தியும் அந்த பகுதியில் ஒரு மேம்பாலம் வேண்டும், மாற்றுப்பாதை வேண்டும் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகள் வைத்து ஒவ்வொரு விபத்தின் போதும் மக்கள் போராடி வந்தார்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் இந்த சாலை முறையை சற்று அதிகமாக கூட்டம் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கிட்டத்தட்ட 5 to 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரை தற்போது வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. இரண்டு புறமும் தேசிய நெடுஞ்சாலை என்ற காரணத்தினால், சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை என்ற காரணத்தினால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உயிரிழப்பை ஏற்கனவே மக்கள் கோரிக்கை வைத்து அதை நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது. அதிகாரிகள் அலட்சியம்தான் என தற்போது குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் தொடரும் காரணத்தினால் அங்கு போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக உறுதியான தகவல் கொடுத்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என தற்போது அங்கு சாலை மறியல் தொடர்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.